இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மற்றும் யூடியூபை பார்த்து மூதாட்டியிடம் 3 சவரன் தங்கச் செயினை பறித்த 2 தனியார் வங்கி ஊழியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். முதல் திருட்டிலேயே கையும் களவுமாக சிக்கியது எப்படி? சென்னை மயிலாப்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் 63 வயது சகுந்தலா. இவர் கடந்த 30ஆம் தேதி தனது பேரனுக்கு பால் பாட்டில் வாங்கிவிட்டு வீட்டின் அருகே வடுகூர் செல்வ விநாயகர் தெரு வழியாக நடந்து சென்றுள்ளார். அப்போது பின்னால் 2 சக்கர வாகனத்தில் வந்த 2 நபர்கள் மூதாட்டியின் கழுத்தில் அணிந்திருந்த 3 சவரன் தங்கச் செயினை பறித்துவிட்டு தப்பிச் சென்றனர். மூதாட்டி சகுந்தலா மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் மயிலாப்பூர் தனிப்படை போலீசார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்து 2 சக்கர வாகன பதிவெண்ணை வைத்து இருவரையும் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த முகமது சிக்கந்தர் ஷேக் மற்றும் பர்வேஸ் என்பது தெரியவந்தது. பட்டதாரியான இவர்கள் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள விடுதியில் அறை எடுத்து தங்கிக் கொண்டு தனியார் வங்கியில் ஊழியர்களாக பணியாற்றி வந்துள்ளனர். 35,000 ரூபாய் வரை சம்பளத்தை பெற்று வந்த இவர்களுக்கு கடந்த சில மாதங்களாக சரியான நேரத்தில் சம்பளம் வராததால் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரிப்பதை பார்த்தவர்கள் செயின் பறிப்பில் ஈடுபட்டால் பணத்தேவையை பூர்த்தி செய்யலாம் என்று எண்ணியுள்ளனர். மாட்டிக்கொள்ளாமல் செயின் பறிப்பது எப்படி என்று யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராமில் வீடியோக்களை பார்த்து அறிந்து கொண்டுள்ளனர். குறிப்பாக வயதான பெண்களை மட்டுமே குறிவைத்து செயின் பறிப்பில் ஈடுபட வேண்டும் என்று எண்ணி கோயிலை சுற்றி சுமார் 30 நிமிடங்களாக பெண்களை தேடி அலைந்துள்ளனர். அப்போதுதான் மூதாட்டி சகுந்தலா வந்துள்ளார். அவர் கழுத்தில் அணிந்திருந்த 3 சவரன் செயினை பறித்து கொண்டு தப்பி ஓடியது தெரிய வந்துள்ளது. கைதான இருவரிடமிருந்து பறித்த செயினை போலீசார் பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் முதல் திருட்டிலேயே போலீசாரிடம் வங்கி ஊழியர்கள் இருவரும் எளிதாக சிக்கியுள்ளனர். போலீசார் பிடிக்கச் சென்றபோது தவறி விழுந்த இருவருக்கும் கை முறிந்த நிலையில் மாவு கட்டு போடப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.